தப்பிக்க விடக்கூடாதுடா. வா வா வா. ஹாய் பாப்பா. சீக்கிரம் போடா. அந்த குழந்தை தாண்டா துரத்திட்டு வர்றானுங்க. சி அவனை விடக்கூடாதுடா. எங்கடா எங்கடா காணோம்? இந்த பக்கம் தானே வந்துச்சு. தெரியலையே. சரி வா அந்த பக்கம் போய் பாப்போம். ஏய் நில்லு. வா வா. இல்லடா டேய். ஏய் யாரா நீங்க? எங்க ஏன்டா பிளாக் பண்றீங்க? டேய் ஏன்டா குழந்தைய துரத்துறீங்க? ஏய் உங்களுக்கு என்னடா அத பத்தி? மச்சான் தட்டி தூக்குடா. போலாமா? ஐயோ என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல விழுவ? ஏய் இந்தியாடா அடிப்பீங்க. எங்கடா தப்பிச்சு விடுவ கீர்த்தி? கண்ணு தெரியாதோட உனக்கு? நீயாடா? அட போடா. இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லடா. எங்க போனாலும் அடிக்கிறாங்கடா. எல்லாத்துக்கும் அந்த குட்டி பொண்ணு தான்டா காரணம். டேய் அங்க போடா. அங்க நிக்குது பாறா. வாடா 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 வாடா. மேடம் மேடம் சார் மேடம் நில்லுங்க மேடம். மேடம் ஏய் பூமிகா அங்க பாரு யாரோ கூப்பிடுறாங்க பாரு. நிறுத்து நிறுத்து. நில்லுங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம் மேடம். குழந்தைய காணோன்னு விசாரிச்சிங்களே, குழந்தை கிடைச்சிச்சா? என்ன கேட்டீங்க? உங்க குழந்தைய காணோன்னு சொன்னீங்களே, அந்த குழந்தை கிடைச்சிச்சா இல்லையான்னு கேட்டேன் மேடம். இல்ல இன்னும் குழந்தை கிடைக்கல, நாங்க தேடிட்டு இருக்கோம். குழந்தைய காணோன்னு சொன்னீங்களே, போரூர் ஏரி பக்கமா ரோட கிராஸ் பண்ணும்போது ஒருத்தர் பாத்துருக்காரு மேடம். ஐயோ ஏரி பக்கமா? மச்சான் என்ன மச்சான் இது? இரு 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 பூமிகா. பயப்படாதீங்க மேடம். சரி எங்க குழந்தைய யார் பார்த்தாங்க? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. அண்ணே விஜயமண்ணே நீ வாண்ணே. நான் சீக்கிரம் வாங்கண்ணே. நான் அன்பு ஒரு குழந்தைய பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது இவங்க குழந்தை தானே? சொல்லுங்க, என் குழந்தைய பாத்தீங்களா? ஆமாங்க, அந்த குழந்தை போரூர் ஏரி பக்கம் போனதை நான் பார்த்தேங்க. மணல் லாரி, தண்ணி லாரி, ட்ரக்குன்னு அவ்வளோ டிராஃபிக்ங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கூட பயம்ன்றதே இல்லாம அப்படியே ரோட கிராஸ் பண்ணி போகுதுங்க. அதை பார்த்த உடனே என் ஈரக்குள்ளையே நடுங்கி போச்சுங்க. என்ன மச்சான் இதெல்லாம்? ஐயோ நம்ம குழந்தை ரோட கிராஸ் பண்ணி போனாலும் அவளுக்கு என்ன ஆச்சோ? ஐயோ இரு இரு பதறாத, நீ பதறாத. சார் சொல்லுங்க சார். சார் சார் பயப்படாதீங்க சார். நல்ல வேலை அந்த குழந்தை தைரியமா ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருச்சு. ஆனா இந்த மாதிரி குழந்தைய பெற்று ரோட்ல விட்டுருக்காங்களேன்னு உங்களெல்லாம் திட்டிட்டே போனேன். அண்ணே குழந்தைய பார்த்த உடனே எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப நம்ம தேவிகாவை எங்க போய் தேடுறது? இல்ல மேடம், ஒரு ஸ்டாண்டுக்கு வரல. நீங்க சொன்ன தகவலை
இவர்கிட்ட சொல்லி அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சேன். அதை பத்தி பேசினுக்கும் போதுதான் சரியான நேரத்துல நீங்களே வந்துட்டீங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனா உங்களுக்கு வந்து சேரலன்னு நினைக்கிறேன். எப்படியோ சரியான நேரத்துல நீங்களே வந்துட்டீங்க. குழந்தைய இவர் தான் போரூர் பக்கத்துல பாத்துருக்காரு. நீங்க அந்த ஏரியா ஃபுல்லா தேடி பாத்தீங்கன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். ஆமா பூமிகா, இவங்க சொல்றத பார்த்தா தேவிகா அந்த கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஏரியால தான் எங்கேயாவது இருப்பா. சரி வா, நம்ம போய் தேடி பார்க்கலாம். இவர் குழந்தை அந்த கடத்தல்காரங்க கிட்ட கிடைக்கிறதுக்குள்ள நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். குழந்தை எப்படி கிடைச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் வாங்க, சரி, போலாம், சீக்கிரம் வாங்க. ஏறு, வண்டியில ஏறு. மச்சான், அந்த ஆட்டோக்காரன் கண்ணில் பட்ட தேவிகா நம்ம கண்ணில் பட்டிருக்கலாம்ல. நீ கவலைப்படாத பூமிகா, கண்டிப்பா தேவிகா நம்ம கண்ணில் படுவா, கிடைச்சிருவா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. பூமிகா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் உன் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது, உன் கூட பேச்சுக்கு வந்திருக்க கூடாது, குழந்தையோட தனியா விளையாடி இருக்க கூடாது, எனக்கு அந்த தலைவலி வந்திருக்க கூடாது. என்னாலதான் குழந்தை காணாம போயிடுச்சு. நான் தான் காரணம். குழந்தை காணாம போனதுக்கு நான் தான் காரணம். விடு சுப்ரியா. பூமிகா, இங்க பாரு, நம்ம கார்ல உட்காந்துட்டு தேடாம இறங்கி யார்ட்டையாவது விசாரிப்போம். அவங்க குழந்தைய பாத்துருக்க சான்ஸ் இருக்குல்ல. இருக்கா, எப்படி இருக்கான்ற தகவலே இல்ல. அவ சாப்பிட்டாலோ இல்லையோ. லெஃப்ட்ல போ. ஹலோ. இல்ல சார், இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். போரூர் பக்கம் குழந்தைய பார்த்ததா சில பேர் சொன்னாங்க. அதான் தேடிட்டு இருக்கோம். நீங்களும் பாருங்க சார், நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். தெரு தெருவா சுத்திட்டு இருக்கோம், இன்னும் குழந்தை கண்ணிலே படலையே. எல்லா தெருவிலையும் தேடி பார்த்தாச்சு. எனக்கு என்னவோ தேவிக்கு இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல மச்சான், என் பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவ கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்கே சுத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம மத்த இடத்துல தேடல பூமிகா. வேற இடத்துக்கு போலாம் வா. ஹலோ ஏசிபி சார், என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான். சார், என்ன சார் நிஜமாவா சொல்றீங்க? ஒரு அக்யூஸ்ட நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து அடையாளம் காட்டுனீங்கன்னா குழந்தை எங்க இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சரி, உடனே கிளம்பி வரோம். என்னாச்சு பூமிகா? என்ன சொன்னாரு? தேவிகா கிடைச்சிட்டாளா? மச்சான், பாப்பாவை தூக்கிட்டு போன ஒரு அக்யூஸ்ட புடிச்சு வச்சிருக்காங்களா. நம்மள ஸ்டேஷனுக்கு உடனே வர சொல்லிருக்காரு. சீக்கிரம் வாங்க போலாம். வா வா. சக்தி, சக்தி, நீ வரத பார்த்ததும் நான் கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன இவ்ளோ ஆவலா கூப்பிட்டு வரீங்க? உன் கல்யாண நாளுக்கு உனக்கு பரிசா கொடுக்க நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. நல்ல டிசைனா தேடி பிடிச்சு வாங்கியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சரி கொடு, இப்பவே உனக்கு போட்டு விடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அத்தை,
நாளைக்கு கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கு முன்னாடியும் இதை நீங்க என்கிட்ட கொடுங்க. அப்பதான் என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு பெருமையா இருக்கும். சரி சக்தி, சரத்து என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான்? உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சியா? அத்தை, அதான் அன்னைக்கே சொன்னேனே, அவர் அந்த கிஃப்ட ரகசியமா வச்சிருக்காரு. அப்பப்ப அவர் மட்டும் எடுத்து எடுத்து பாத்துக்கிறாரு. என்கிட்ட கூட காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு. ஓஹோ. நாளைக்கு விடிஞ்சா அது என்ன கிஃப்ட்னு தெரிஞ்சிட்டு போகுது. விடுங்க அத்தை. அது எப்படி சக்தி நான் விடுவேன்? நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்தேன், அத உனக்கு நான் காட்டினேன்ல. அந்த மாதிரி அவன் வாங்கின கிஃப்ட ஆர்வமா ஓடி வந்து காட்டியிருக்கணும் இல்லையா? அதுதான் அவர் சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டாருல்ல அத்தை. அது அப்படியே சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். நீ வேணா பொறுமையா இருப்ப, என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவன் என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கான்னு உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். நான் அத பார்த்தே ஆகணும். இரு வரேன். அத்தை, ஆ? எதுக்கு அத்தை? சொன்னா கேளுங்க. சுமார் சக்தி, இப்பவே போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வர. என்ன இருக்குன்னு திறந்து பாத்துருவோம். வேணாம் அத்தை, சொன்னா கேளுங்க. ஹலோ, ஐயோ அத்தை, என்ன அத்தை அது? வேண்டாம், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. அவர் வந்து பார்த்தாட்டா கோவம் வரும். அவன் கோவம் என்ன பண்ண போகுது? இதுக்கு மேல என்னால ஆர்வத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஐயோ அத்தை, விடு சக்தி. வேண்டாம் அத்தை, சொன்னா கேளுங்க. அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. விடு. உனக்கு பிடிச்சிருந்தா நீ பார்க்காம இரு, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க கொடுங்க அத்தை, விடு சக்தி, சொன்னா கேளுங்க அத்தை, இருமா, நான் கொடுங்க. சொல்றேன். சக்தி, இது என்ன லெட்டர்னு பாரு. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். சக்தி, சக்தி, என்னமாச்சு? அம்மா, இருமா, தண்ணி கொண்டு வரேன். அம்மா, சக்தி, அம்மாடி, அம்மா, தண்ணி குடிமா. இந்தம்மா குடி. சக்தி, என்னாச்சுமா? அதுல என்ன எழுதிருக்கு? அத பார்த்து ஏன் அதிர்ச்சியான? அவர் என்ன டைவர்ஸ் பண்ண போறாரா? அந்த நோட்டீஸ் தான் அது அத்தை. என்னது? சரத் உன்னை டைவர்ஸ் பண்ண போறானா? சக்தி, சரத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த வேலை பண்ணிருக்கான். இன்னைக்கு வரட்டும், அவன் மூஞ்சிலேயே இதை கிழிச்செறிஞ்சு இது என்னடான்னு கேக்குற. சக்தி, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. அவன் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துடுற. நீ தைரியமா இரு, நான் உன் பக்கம் இருக்கேன். அத்தை, எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட் பாத்தீங்களா? வெட்டிங் டே அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எனக்கு கொடுக்கறத சொன்னது. இதுதான் என்னோட கல்யாண பரிசாத்த. இதுதான் இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வச்சிருந்தாரா? இந்த நிமிஷமே செத்து போலாம் போல இருக்கு. நீ ஏமா சாகணும்? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, எல்லாரையும் வாழ வைக்க வந்தவ. அவன் வரட்டும், ஓட ஓட விரட்டுறேன் பாரு. அவர் தான் என்ன விரட்டாரு அத்தை. இனிமே நீங்க அவரை விரட்டி என்ன பிரயோஜனம்? அவரை நான் எப்படிலாம் நம்பினேன், கடைசியில அவர் என்ன இப்படி ஏமாத்திட்டாரு. என்னால தாங்க முடியல அத்தை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், சிட்டில குழந்தைங்க கடத்துறவங்க லிஸ்ட் இதுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? சார், full list. எங்க சார் அவன்? என் தேவிகாவை கடத்தினவன் எங்க? சார் எங்க சார்? அதோ அங்க நிக்கிறான் பாரு. டேய்,
பூமிகா இவனா? மச்சான் தலங்க சார். இவன் அவன் இல்ல, இவன் அவன் இல்ல சார். அவன் முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவன் அவன் இல்ல சார். என்ன பூமிகா சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஐயோ, என் குழந்தை கடத்தினவனோட முகத்தை என்னால மறக்க முடியாது சார். அவனோட முகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. நீங்க வேணா பாருங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் சாவு என் கையில தான். அவன் சாவு என் கையில தான். இருங்க. என்ன சார், குழந்தைய போரூர்ல பாத்திருக்காங்க, ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியல. பெத்தவளோட வயிறு எவ்வளவு எரியுதுன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பூமிகா இங்க பாரு, அழாத பூமிகா. டேய், தேவிகா கண்டிப்பா கிடைச்சிருவாமா, நீ அழாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரமா வாமா, என்ன சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க. ஏன் சார் இவ்ளோ குழந்தைங்களா காணாம போயிருக்கு? போட்டோவை பார்க்கும்போது இந்த குழந்தைங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த குழந்தைங்கள பெத்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். குழந்தைங்களா எங்க போய் கஷ்டப்படுறாங்களோ? எங்க இருக்காங்களோ? ஏன் சார் இந்த குழந்தைங்களா கிடைக்கவே இல்லையா? ஏன் சார் அமைதியா இருக்கீங்க? அப்ப இங்க கிடைக்கவே இல்லையா? என்ன சார்? அட கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு? பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைங்களை பறிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த குழந்தைங்களா உயிரோட இருப்பாங்களா இல்ல வித்திருப்பாங்களா இல்ல கொன்னு? இங்க பாரு சுப்ரியா, அங்க பாரு, எல்லாமே பிஞ்சு குழந்தைங்க. யார பெத்த பிள்ளைங்களா இருந்தா என்ன? எல்லாத்தையும் என் மகன் தேவிகாவா தான் நான் பாக்குறேன். என் மனசு தாங்கல. பூமிகா ப்ளீஸ் அழாத. கடவுளே, இந்த குழந்தைங்க எல்லாரையும் சீக்கிரமா அவங்க பெத்தவங்க கிட்ட போய் சேர்த்துரு. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி போட நம்ம பார்க்கவே கூடாது.
இந்த மாதிரி காரியம் பண்றவங்க எல்லாம் இந்த நாட்டிலேயே இருக்க கூடாது சார். இல்ல கடவுளே, நீதான் இதுக்கு அருள் புரியணும், இது அருள் புரியணும். இருங்க இருங்க இருங்க, என்ன பண்றீங்க? என் குழந்தையோட போட்டோவை எதுக்கு இதுல ஓட்டுறீங்க? வேண்டாம், தயவு செஞ்சு ஒட்டாதீங்க இதுல. தேவிகாவோட போட்டோவை இந்த காணவில்லை பட்டியல்ல 10ஓட 11 நான் ஒட்ட விட மாட்டேன். அப்புறம் அந்த குழந்தைங்க மாதிரியே ஏன் பொண்ணு வருஷ கணக்காம போயிடுவா. ப்ளீஸ் அதுல ஒட்டாதீங்க, என் பொண்ணு கிடைச்சிருவா. அவ்வளவு ஈஸியா நான் அவளை விட்டுற மாட்டேன். அவ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவளை கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிப்பேன்.